நிலம் கையப்படுத்துதல் அவசர சட்டத்தை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும் போது தமிழக அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரனுக்கு அவர் அளித்த நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமையானால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்து போகும். நாங்கள் அகதிகளாக வெளியேற வேண்டும். அகதிகளாக வெளியேறி எங்கே செல்வது என்கிற நிலையில் மத்திய அரசுடைய இந்த மக்கள் விரோத சட்டத்திற்கு எதிராக எதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் தான் வாக்களித்து அவர்கள் அரசாங்கத்திலே இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எங்களை அடிப்பதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிற போது அவர்களை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்பதை நாங்கள் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்கிற போராட்டங்களை நடத்தப் போகிறோம். தமிழக அரசுக்கு நில எடுப்பு மசோதாவிற்கு அவங்களோட நிலைப்பாடுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் நிறைவேற்றுகிற போது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போவது தமிழகம்தான். குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் 20 லட்சம் ஏக்கர் நிலம் உடனடியாக கையகப்படுத்தப்படும். காரணம், அங்கே தான் பழுப்பு நிலக்கரி, மீத்தேன் வாயு போன்ற இயற்கை வளங்கள் இருக்கிறது. இயற்கை வளங்களை வெளிநாட்டு பெருமுதலாளிகளுக்கு விற்பதற்காகவே அரசாங்கம் இந்த நில கையகப்படுத்துகிற சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி கையகப்படுத்துகிற பொழுது முதன்மையாக பாதிக்கப்படுகிற மாநிலம் தமிழகம். உணவை பெரும்பகுதி உற்பத்தி செய்யக்கூடியது காவிரி டெல்டா. அந்த காவிரி டெல்டா விளைநிலங்கள் அளிக்கப்படுகிறதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது. முன்னாடி நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், ஆனால் அதை திரிந்து கொண்டு வரப்போகிற பாராளுமன்றத்தில் அதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு.